அதிமுகவில் இரு மாவட்ட செயலாளர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் உத்தரவின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். விவரங்களை கூடுதலாக வழங்க செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில். சிவகுமார், விவரம். அதாவது அதிமுக தரப்புல தற்போது அறிக்கை ஒண்ணு வெளியிடப்பட்டிருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக முன்னேற்ற கழகத்தோட அமைப்பு செயலாளர் பொறுப்புல வசிச்சுட்டு வந்து சென்னை, அதாவது வெங்கடேஷ் பாபு, முன்னாள் எம்பி வெங்கடேஷ் பாபு வந்து இன்று வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. அதே மாதிரி அவருக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, வடசென்னை வடமேற்கு மாவட்டத்தில் இருந்துட்டு அவருக்கு வந்து தற்போது அமைப்பு செயலாளர் பதவி வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து வடசென்னை, அதாவது வடக்கு வடசென்னை வடகிழக்கு, அதாவது சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பொறுப்புல இருந்த வெங்கடேஷ் பாபு எக்ஸ்எம்பியும், அதே மாதிரி எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் பொறுப்புல இருக்கும் புரசைப்பாக்கம் VS பாபு, முன்னாள் எம்எல்ஏயான VS பாபு அவர்களும் இன்று முதல் அவங்க அழைச்சிட்டு வந்த பொறுப்புல இருந்து விடுவிக்கப்படுகிறார்களும், அவங்க அந்த அழைச்சிட்டு வந்து பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுறதாகவும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா சென்னை வடக்கு மாவட்ட செயலாளராக அவர் பாபு வந்து புரசைப்பாக்கம் பாபு முன்னாள் எம்எல்ஏ வந்து நியமிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்புல இருக்கக்கூடிய ஜான் தங்கமும், அதே மாதிரி திருவட்டார் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் பொறுப்புல இருக்கக்கூடிய ஜெயவர்ஷன் அவர்களும் இவங்க ரெண்டு பேருமே அவரோட வகித்து வந்த பொறுப்புகளிலிருந்து விடுவிக்கப்பட்ட நிலையில ஜெயதர்ஷனுக்கு வந்து பதவி உயர்வு கொடுக்கப்பட்டு அவர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்ட கூடுதல் அர்ச்சக முன்னாள் தலைவராக இருந்தவர். அவருக்கு வந்து தற்போது கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பொறுப்புல நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருவட்டாறு விளைவடம் களியலஞ்சல் பகுதியில் இருந்த ஜான் தங்கம் அப்படிங்கிறவர் வந்து தற்போது அதிமுகவோட அமைப்பு செயலாளர், கழக முன்னேற்ற அமைப்பு செயலாளராக வந்து தற்போது வந்து பதவிகள் கொடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தற்போது அறிக்கை வந்து வெளியிடப்பட்டிருக்குது. கோபாலகிருஷ்ணன், அண்மை விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.